போன லைவ்ல ப்ராமிஸ் பண்ண மாதிரி we are going to revisit all the coins sector wise. மேபி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம், 3 வருடத்துக்கு முன்னாடி ஒரு காயினை வாங்கியிருக்கலாம். அந்த காயினோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, என்னென்ன ப்ளஸ் இருக்குது என்னென்ன மைனஸ் இருக்குது. அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஃப்ளாக், FLOCK. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டை வந்து நான் டேரெக்டாக பேசினது கிடையாது, ஆனால் வந்து லைவில் நிறைய முறை அதை பற்றி பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன ரீசனுக்காக அதை டிஸ்கஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு செல்லிங் பாயிண்ட் தான் அந்த ஃப்ளாக்கை பொறுத்தளவுக்கு. ஸோ கிரேஸ்கேலோட ட்ரஸ்ட்டில் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். கிரேஸ்கேல்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே ஃப்ளாக் இருந்ததுனால இந்த ப்ராஜெக்ட் ஓகேன்னுது. 3 சென்ட்டில் இருந்தது, அங்கேருந்து கிட்டத்தட்ட 70 சென்ட் வரைக்கும் போச்சு, 20x வரைக்கும் போச்சு. அப்புறம் ஒரு 30 சென்ட் வந்து இன்றைக்கி மறுபடியும் பார்த்திங்கன்னா 12 சென்ட்டுக்கு கீழே வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஏஐ சம்மந்தப்பட்ட, ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது, ஏஐ சம்மந்தப்பட்டது தான். ஏஐயை வந்து இயக்கணும்னு சொன்னால் முதல்ல அதை ட்ரெயின் பண்ணணும். அதை ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலை உருவாக்கணும், ஒரு பர்டிகுலர் செட்டப்பை உருவாக்கணும். அந்த செட்டப்பை உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான் அந்த ஃப்ளாக்ன்றது. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நாட் யர் மாடல்ஸ் நாட் யர் ஏஏன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்கு வழியாக உங்களுடைய மாடல்ஸை, உங்களுடைய ஏஐயை ட்ரெயின் பண்ணுவதற்கு இவங்க ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட்குள்ளே. அந்த ஏஐயை வந்து பயிற்சி கொடுக்குறதுக்கு, அதை பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ண முடியும்னா, அது ரியல் டைமில் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரேஸ்கேல் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால் இப்போ எந்த அளவுக்கு அதை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா வந்து 3 சென்ட்டில் இருந்தது, அங்கேருந்து 70 சென்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ 30 வந்துச்சு, அப்புறம் அப்படியே கீழே வந்து 12 சென்ட் வரைக்கும் வந்துருச்சு. மறுபடியும் அந்த 70 சென்ட் போகுமா என்னன்றது ஐம் நாட் ஷுர். ஏன்னா வந்து அவங்க ட்ரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்பப்போ என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஷஃபிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஃப்ளாக் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் மேபி நாளைக்கு இருக்கும், இல்லாமலும் போகலாம். ஆனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸோ அல்லது இன்ஃப்ளூயன்சர்ஸோ அல்லது சோஷியல் சென்டிமெண்ட்ஸோ ஓகே தான், ரொம்ப லோன்னு சொல்ல மாட்டேன், இன்ஃபீரியர்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் மார்க் கொடுக்குறதானா எவ்வளோ கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2.8 தான். அந்த 2.8 என்ன ரீசனுக்காக கொடுக்குறேன்னா, பிகாஸ் ஆஃப் ஒன் நேம், கிரேஸ்கேல்ன்ற ஒரே ஒரு பேருக்காக தான். ப்ளஸ் இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது, இவங்க ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, இவங்க ஆக்சுவலி அவங்க குவார்ட்டர்லி ரெவன்யூலாம் 18ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க, எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னா நிறைய பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்க கொடுத்துருக்க ரெவன்யூலாம் உண்மையிலேயே பண்ணியிருக்காங்களா என்னன்றது தெரியலை. ஏன்னா வந்து இப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னு கொடுக்குறது வந்து கிரிப்டோ கம்பெனிஸ் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் 18ஆம் தேதி அவங்களுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையானு செக் பண்ணணும். இன்கேஸ் அதெல்லாமே உண்மையாக இருந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த ப்ராஜெக்ட் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னு சொன்னால் பெருசாக போகாது. இதுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2.8. இந்த ப்ராஜெக்ட் நான் ஆக்சுவலி எதுக்காக சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ட்ரேட் ஆன் இட்னு தான் சொல்லியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலி லாங் டைம் ஹோல்டிங்காக பண்ண வேண்டாம், இதை ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடிங் பண்ணலான்னு சொன்னபோதும் 15 சென்ட்ஸ் இருந்துச்சு, மறுபடியும் 3 சென்ட் வரைக்கும் வந்துச்சு. ஆனால் 3 சென்ட் வந்துட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 சென்ட் வரைக்கும் போயிட்டு தான் இப்போ 12 சென்ட்டுக்கு வந்திருக்கு. அகெயின் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரேட் யூஸிங் திஸ் ஃப்ளாக். மெயின் ரீசன் என்னென்னா, கிரேஸ்கேல் உள்ளே இருக்கனால ஒரு பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா பம்ப் பண்ணி இறக்குவாங்க. அப்படி பம்ப் ஆகும்போதும் ஒரு ப்ராஃபிட்டோட வெளியில் வரலாம். அதுக்கு தான் இதன் வழியே. வேறு லாங் டேர்முக்கு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஐஓஸ், AIOZன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி போன புல்லேருந்தே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அப்போ வந்து என்ன செக்டரில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீமிங். ஆக்சுவலி இது யாருக்கு போட்டியாக இருந்த ப்ராஜெக்ட்னா, தீட்டா நெட்வொர்க்னு இருந்துச்சு, THETA, தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தீட்டான்னு ஒரு டிக்கெட்டில் இருந்துச்சு. TFuelனு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. அது டியூவல் டோக்கன் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அது அதுக்கான போட்டியாக தான் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐஓஸ்ன்றது. அதுக்கப்புறம் சடனாக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சில சேஞ்சஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க. எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ செக்டருக்குள்ளே ஏஐ பெருசாக பேசும்போது ஏஐக்குள்ளேயும் அவங்க கொண்டுட்டு வந்தாங்க, அவங்க ஏஐலே நாங்கள் பண்ணுறோன்ட்டு. அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் சடன் இன்னொரு செக்டர் பெருசாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு, DePIN சொல்லிட்டு, டீசென்ட்ரலைஸ் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் செக்டர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, DePIN செக்டருக்குள்ளேயும் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தோன்னா, அங்கேருந்து என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60x கிட்ட அது பெருசாக மூவ் ஆச்சு, மறுபடியும் கீழே வந்துருச்சு. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக எதுவுமே இல்லை. அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பர்டிகுலர் செக்டர் ஹாட்டாக இருக்கோ, ட்ரெண்டிங்காக இருக்கோ, அந்த செக்டரில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் மாற்றுறாங்க, உள்ளுக்குள்ளே சில சேஞ்சஸை பண்ணுறாங்க, ரோட் மேப்பில் கொடுத்துட்டு டக்குன்னு கொடுத்துட்டு அந்த பம்ப் பண்ணிவிட்டு விற்றுட்டு ஓடிடுறாங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது.
சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ப்ராஜெக்ட்டு, அதனால் இப்போ புதுசாக பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. சப்ளையும் சர்க்குலேட்டிங் சப்ளையும் மேக்ஸ் சப்ளையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வெளியில் வந்திருக்கும். 1.2 பில்லியன் 1.2 பில்லியன் அதிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. டோக்கனாமிக்ஸில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மேபி அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்டர் ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் நான் அதுலேயும் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டே தவிர, இவங்கக்கிட்ட வந்து அந்த நிலைப்புத்தன்மை வந்து என்கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ ஐஓஎஸ்ன்ற ப்ராஜெக்ட் வந்து முன்னாடியே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பம்ப் ஒன்று கொடுத்தது. அப்போ விற்றுருக்கலாம். இப்போ யார்கிட்டையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். என்ன ரீசனுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஏஐ உள்ளே வரும்போது ஏஐக்குள்ளே நாங்களும் இருக்கோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏஐ பம்ப் ஆகி முடித்த பிறகு இவங்க பெருசாக போகலை. ஏன்னா யாரும் நம்பலை இதை. அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு பர்டிகுலர் செக்டர் பம்ப் ஆகும்போது நாங்கள் டீப்பின்குள்ளேயும் இருக்கோம்னு சொல்லி அதையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு அந்த நம்பகத்தன்மை அல்லது அந்த ட்ரஸ்ட் வர்த்தினஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் அப் டு யூ. இதுக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் தான் கொடுப்பேன். அதை விட என்ன கம்மியாக கூட கொடுக்கலாம். ஸோ 2 கொடுக்கலாம். அதுக்கு 5க்கு 2 ஸ்டார் கொடுக்கலாம். அடுத்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு வனா VANA. இது ஏஐன்னு சொல்கிறத விட டேட்டா சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேட்டா எக்கனாமின்னு தான் அவங்க வெப்சைட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வந்து எப்படி காசாக்குறது, மானிட்டைஸ் யுவர் டேட்டா அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் கொண்டுட்டு போகிறாங்க. இவங்க வந்து இவங்களோட மந்த்லி சார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லோ சப்ளை காயின் தான். கிட்டத்தட்ட 120 மில்லியன் தான் அதனுடைய மேக்ஸ் சப்ளை. அதில் 30 மில்லியன் வந்து சர்க்குலேஷனில் இருக்கும். இதனுடைய ஓவரால் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தபோது $25 இருந்துச்சு. இப்போ $2.5. மந்த்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு $3.5 போகும். அப்புறம் $2.5 வந்துடும். அப்புறம் $4 போகும். $2 வந்துடும். இந்த வாலட்டாலிட்டி இருக்கனால இது எதுக்காக பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாமா, லாங் டேர்முக்கு இது பயன்படுத்தலாமா என்னன்றது டவுட்ஃபுல்னஸ் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் ஏஐ பூம் இருக்கும்போது டேட்டா சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸில் பெருசாக போன ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா பிக் டேட்டா ப்ரோட்டோக்கால் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல. பிடிபின்ற டிக்கரில் இருந்துச்சு. இப்போ இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பெரிய லெவலில் அது பெர்ஃபார்ம் பண்ணலை அதுக்கப்புறமா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஒருவேளை ஏஐ பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கே ஒழி. ஆனால் நான் இதை எதுக்கு வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பர்பஸ்க்கு அப்பப்போ சும்மா ஒரு 10% 15% கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் அது யூஸ் பண்ணலாமே ஒழிய, இதை தவிர லாங் டேர்முக்கு இதை ஹோல்ட் பண்ணலாமான்னா ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ப்ளஸ் வந்து இதனுடைய சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓகே தான், ரொம்ப சூப்பர்லாம் சொல்கிற அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு மார்க்குன்றது 2.5 ஸ்டார் கொடுப்பேன். 5 ஸ்டாருக்கு வந்து 2.5 ஸ்டார் வேணால் வனான்ற ப்ராஜெக்ட்டுக்கு கொடுப்பேன். ஆக்சுவலாக இப்போ செக்டர் வைஸாக ஒரு 5 காயின் 10 காயின் 5 காயின் 10 காயின்னு பார்த்துருவோம். ஏன்னா இது இந்த வீடியோவை கிட்டத்தட்ட கொஞ்சமாக அடுத்து 2-3 எபிசோடாக போடுறதுக்கு பதிலாக ஒரே எபிசோடில் போட்டுருவோன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போனேன். இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிபியூ செக்டர். ஜிபியூ செக்டரை பொறுத்தளவுக்கு ஜிபியூவில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் டாப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் ரெண்டர் ஏற்கனவே பேசியாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஏகேடி. இது வந்து ஆகாஷ் நெட்வொர்க்குன்றது. இந்த இது வந்து ரெண்டருக்கு கடுமையான போட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த ஆகாஷை பொறுத்தளவுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபவுண்டர்ஸ் அதில் இருக்காங்க. நான் மேக்ஸிமம் வந்து இந்தியன்ஸ் இன்வால்வ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் அதிகமாக நம்ப மாட்டேன். ப்ளஸ் வந்து பைனான்ஸ் இன்வால்வ் ஆகிற ப்ராஜெக்ட்ஸையும் அதிகமாக நம்ப மாட்டேன். இந்த 2 ஏன்னா லாஸ்ட் புல்லில் வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண எல்லா காயினுமே பைனான்ஸில் லிஸ்ட் ஆனால் பைனான்ஸ் ஃபண்ட் பண்ண காயின்ஸ் தான் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நீங்கள் ஆக்ஸ் இன்ஃபினிட்டி எடுத்தாலும் சரி, காலா எடுத்தாலும் சரி, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எந்த ப்ராஜெக்ட் ஃபேண்டம் எடுத்தாலும் சரி, மேட்டிக் எடுத்தாலும் சரி, இதெல்லாமே பைனான்ஸ் லான்ச் பேடில் வந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஆனால் இந்த வாட்டி டூ மச் ஆஃப் மேனிப்புலேஷன்ஸ் அவங்க பண்ணுறதுனால பைனான்ஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் அதிகம் நம்புறது கிடையாது. ப்ளஸ் இந்தியன் ஃபவுண்டர்ஸ் அதிகம் இருந்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதிகம் நம்புறது கிடையாது. ஸோ அதனால் ஆகாஷை பொறுத்தளவுக்கு நான் வந்து 2.8 ஸ்டார்ஸ் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5. இருந்துச்சுன்னு சொன்னால் ஹோல்ட் பண்ணுங்கள். பெருசாக அகைன் ரீபைலாம் பண்ணுறதுக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐஓ நெட். இந்த ஐஓ நெட் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து நிறையா பேர் பேசுனாங்க. நிறைய பேர் இதை பற்றி ரொம்ப அதிகமாக ஒரு ஹைப்பில் இருந்த ஒரு ப்ராஜெக்ட் தான். ப்ளஸ் வந்து அவங்க அந்த வாட் யூ கால் அந்த நோட்ஸ் எல்லாம் விற்றாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் எய்த்தர் ஆஸ் வெல் அஸ் ஐஓ நெட் இதெல்லாம் நிறையா வந்தது. அப்போ பெருசாக பேசும் பொருளாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ஃபேட் ஆகி கிட்டத்தட்ட யாருமே அதை பேசாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டாருக்கு போட்டியாக கொண்டுட்டு வரேன். ப்ளஸ் 2 விட அதிகமான ஜிபியூ பவர் நான் வச்சுருக்கேன். 2 விட அதிகமான
சிப்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து அதிகமான ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வந்து இதுக்கு நான் கொடுக்குறதா இருந்தால் 3 ஸ்டார் கொடுப்பேன். ஐஓ நெட் ஐஓன்ற டிக்கரில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் எய்த்தர் ஏடிஹெச்ன்ற டிக்கரில் வரும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க தான் இவங்களும் அதேமாதிரி ஹைப்பில் இருந்தாங்க. ரொம்ப பெரிய ஹைப்பில் இருந்தாங்க. வந்து அந்த நோட் ரன் பண்ணுறதுக்கு $1000 இருந்தால் ஒருத்தருக்கு நோடு கொடுத்துருவேன். மினி நோட்ஸ் மாதிரி, அந்த நோட்ஸ் மாதிரி, இந்த நோட்ஸ் மாதிரி நிறையா வந்தாங்க. ஸோ ஒரு டைமில் வந்து இவங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப அதிபயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. ஸோ ஏஐயோட ட்ரெண்டு, ஏஐயோட பூம் இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு வருமே ஒழிய அது வரைக்கும் என்ன ஆகாதுன்னா பெருசாக போகாது. இதுக்கும் நான் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுப்பேன் ஏடிஹெச்சுக்கு. அதுக்கப்புறம் ஜிபியூவை பொறுத்தளவுக்கு நோட்.ஏஐன்ற டிக்கரில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அந்த பர்டிகுலர் பேருக்காகவே இந்த ப்ராஜெக்டை நான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப நிறைய ப்ராஃபிட் எனக்கு கொடுத்த ஒரு ப்ராஜெக்டில் இந்த ஜிபியும் ஒன்று. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்க என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் எதுவும் பெருசாக நடக்கலை. ஸோ இன்னொன்று வந்து ஒரு காப்பி கேட் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டை நான் பார்த்தேன். ரெண்டருக்கு ஒரு காப்பி கேட் ப்ராஜெக்ட் மாதிரி தான். ஆனால் இனிமேல் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இது வந்து நான் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பேன்னா 2 அல்லது 2க்கு கீழே தான் அந்த ஜிபியூன்ற பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஆக்டா ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அது வந்தம்போது அதாவது 23 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அதை பற்றி பேசினாங்க. ஆக்டா ஸ்பேஸை பற்றி ரொம்ப சீப்பாக ஆரம்பித்து இங்கேருந்து பெரிய லெவலில் அது பூம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அகெயின் அந்த பழைய ரேட்டுக்கே வந்துருச்சு. நிறையா பிரச்சனைகளுக்கு உள்ளாச்சு, நிறைய ஹேக் ஆச்சு, நிறைய சங்கடங்களுக்கு உள்ளாச்சு அந்த ஆக்டான்ற டிக்கரில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட்டு நான் வந்து 2க்கு கீழே தான் ஸ்டார் கொடுப்பேன். 2 ஸ்டாரே அதுக்கு கொடுக்க மாட்டேன். அதனால் இந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை விட்டுட்டு வெளியில் வர்றது நல்லதுன்னு தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் எக்ஸ்ன்றதும் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு காப்பி கேட் ப்ராஜெக்ட் மாதிரி தான். ஆக்டா ஸ்பேஸ் மாதிரியோ, எய்த்தர் மாதிரியோ, ஐஓ நெட் மாதிரியோ இவங்களும் அதே மாதிரி விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஒரு படி மேலே போயிட்டு அதுக்குள்ளே வேலட் வச்சுருக்கேன், ஜிபியூ ரெண்டரிங்கை தவிர வந்து வேலட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டுட்டு வரோம். டிஃபையே இதுக்குள்ளே பண்ணலாம். உள்ளுக்குள்ளே சின்ன எக்ஸ்சேஞ்ச் கொண்டுட்டு வரோம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை இருக்கிற இடமே தெரியலை. ஒரு 5-6 பேர் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசினாங்க. நாங்கள் கூட அதை பற்றி பேசியிருக்கோம் லைவ்லலாம். அப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் அப்போ தான் வெளியில் வந்தோம். இனிஷியல் ஸ்டேஜஸில் அதை போட்டுட்டு ஒரு 5-6x வெளியில் வந்திருக்கோம். இப்போ அந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கும் எவ்வளோ ஸ்டார்ஸ் தான் கொடுப்பேன்னா 2 ஸ்டாருக்கு கீழே தான் இதுக்கும் கொடுப்பேன். பிளாக் எக்ஸ்ன்ற டிக்கரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நொசானா, அஃப்கோர்ஸ் அதை நான் சொல்லியிருக்கேன். நொசானா வந்து கிட்டத்தட்ட 700x பண்ணுச்சு. ஸோ 2022 லான்ச் ஆன ஒரு ப்ராஜெக்ட்டு. லான்ச் ஆகும்போது பெருசாக யாருமே அதை கவனிக்கலை, யாருமே அதை பற்றி பேசலை. அந்த பர்டிகுலர் டைமில் தான் ரெண்டரை பற்றி நான் சொல்லும்போதும் ஒரு பர்டிகுலர் எபிசோடில் அந்த எபிசோடு வந்து க்ளோனிங்கே இருக்கும். அந்த எபிசோடில் ரெண்டரை வாங்க முடியாதவங்க ₹130 அப்போ வந்து ஐஎன்ஆரில் தான் ரேட்ஸ் எல்லாம் சொல்லுவேன். ₹130 கொடுத்து வாங்க முடியாதவங்க ₹5 ₹6 ₹7 கொடுத்து நீங்கள் என்ன வாங்கலாம், நொசானா வாங்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பீரியடில் வந்து அந்த பியர் மார்க்கெட் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வரும்போதும் செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர்லலாம் பார்த்தீங்கன்னா நொசானா வந்து கிட்டத்தட்ட 1 சென்ட்டு கீழே, அதாவது ₹1 கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் பெருசாக வராதுன்னு நினச்சி இருந்த தருவாயில் சடன்லி வந்து இந்த எல்லா ஜிபியூ ப்ராஜெக்ட்ஸும் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படி மூவ் ஆகும்போது தான் இந்த ஐஓ நெட் வந்துச்சு, எய்த்தர் வந்துச்சு, நிறைய பிளாக் எக்ஸ் வந்துச்சு, ஆக்டா ஸ்பேஸ் வந்துச்சு. இதெல்லாம் வரும்போது நொசானா என்ன பண்ணுச்சுன்னா சடன்லி பிக்ட் கிட்டத்தட்ட $7 மேலே, அதாவது 1 சென்ட்லேருந்து $7 கிட்டத்தட்ட 700 மடங்கு போச்சு. இப்போ அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு மேலே மூவ் ஆகுமான்னா ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். இது வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அகெயின் அதே மாதிரி மூவ் ஆகும்னு நினச்சி போனீங்கன்னா ஏமாற்றத்துக்கு உள்ளாவீங்க. ஏன்னா வந்து சிபியூ பேஸ்டு ப்ராஜெக்ட்டு, ரெண்டாவது வந்து ஜிபியூ பேஸ்டு ப்ராஜெக்ட்டு. என்றைக்குமே சிபியூ பேஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக மவுஸ் இருக்காது. ஆனாலும் என்ன காரணம்னு தெரியல, ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் நொசானா வந்து ஒரு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருந்துச்சு. மேபி அந்த சொலானாவோட மூவ்மெண்ட் இருக்கும் போதும் புஷ் பண்ணி எல்லா ப்ராஜெக்ட்டும் இழுத்துட்டு போகும்போது இந்த நொசானாவையும் சேர்த்து இழுத்துட்டு போச்சு. ப்ளஸ் அதோடு சேர்ந்து ஜிபியூ, அதோடு சேர்ந்து ஏஐ, இது எல்லா செக்டரும் ஒரே டைமில் வரும்போதும் பெரிய லெவலில் மூவ் ஆச்சு கொடுப்பேன். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் ஜிபியூ அந்த செக்டரை பொறுத்தளவுக்கு இதுதான் வந்து டாப் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதை தவிர நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு. அடுத்த செக்டர் வந்து ஏஐ ஏஜென்ட். அந்த ஏஐ ஏஜென்ட்டோட லீடரை பற்றி பேசிட்டேன். ஆக்சுவலி வந்து விர்ச்சுவல்ஸ். இதை தவிர நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஏஐஎக்ஸ்பிடி. ஆக்சுவலாக அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ட்ரெண்ட் ஆகும்போது நிறைய காயின்ஸ் வந்து பெரிய லெவலில் மூவ் பண்ணிச்சு. ஆனால் வந்து சில காயின்ஸ்லாம் டோட்டலாகவே என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து பழைய ரேட் எங்கேருந்து மேலே போச்சோ அதே ரேட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஏஐஎக்ஸ்பிடியும் பார்க்குறேன். ஏன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து அந்த சொலோனாவில் வந்து தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்துச்சு. இப்போ அந்த சொலோனாவில் அந்த pub.fun அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் நிறைய ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறையா வந்து என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா
திடீர்னு ஒரு 50x 40x 30xன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஒரு வாரத்தில் ஒரு மாதத்துலலாம் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருந்துச்சு ஏஐ ஏஜென்ட் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு. அந்த மாதிரி ப்ராஜெக்டாக தான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ எக்ஸ்பிடி. அகெயின் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னு பார்த்தீங்கன்னா ஏஐ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஏஐயோட பூம் இருக்கணும். ஏஐயோட பூம் இருக்கும்போது தான் ஏஐ ஏஜென்ட்ஸோட பூம் இருக்கும். ஏஐ ஏஜென்ட்ஸோட பூம் இருக்கும்போது தான் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகுமே ஒழிய இதுவாக மூவ் ஆகிற அளவுக்கு அதுக்கு எந்த கேட்டலிஸ்ட்டும் கிடையாது. ப்ளஸ் வந்து அந்த எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, யார் யாரெல்லாம் பேசுகிறாங்க, அல்லது வந்து சோஷியல் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், ஓகே தான். ஸோ இதுக்கு வந்து நான் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பேன்னா 2.3 ஸ்டார்ஸ் கொடுப்பேன். ஏஐ எக்ஸ்பிடி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கி, இதை பற்றி நான் பேசிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெரிப்ரோ ZEREBROன்னு சொல்லிட்டு இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, எல்லாமே காப்பி கேட் ப்ராஜெக்ட் மாதிரி தான். அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பெரிய லெவலில் ஒன்று ஒன்றா பூம் ஆச்சு. அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் பூம் ஆகும்போது ஏஜென்டிக் ஏஐ அல்லது ஏஐ ஏஜென்ட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். அது கிட்டத்தட்ட சின்ன டிஃப்ரென்ஸ் தான், மைனர் டிஃப்ரென்ஸ் தான். அதெல்லாம் பூம் ஆகி போகும்போது இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெருசாக பூம் ஆகி போச்சு. ஜெரிப்ரோவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு 20-30x கிட்ட போயிட்டு மறுபடியும் என்ன ஆச்சுன்னா பழைய ரேட்டுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ அகெயின் இந்த ஜெரிப்ரோவுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன மார்க் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2.2 2.3 அந்த ஸ்டார்ஸ் தான் கொடுப்பேன். இவங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸு, சோஷியல் சென்டிமெண்ட்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இது எல்லாமே ஓகேன்றதை விட கொஞ்சம் கீழே தான், அதாவது பிலோ ஆவரேஜ்னு தான் இதுவும் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிஃபைன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டு பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. கிரிஃபைன்ன்றது வந்து அடுத்த விர்ச்சுவல்ன்ற அளவுக்குலாம் பேசுனாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக அது பெர்ஃபார்ம் பண்ணல. எண்ட் ஆஃப் தி ஏஐ ஏஜென்ட் ட்ரெண்டை வந்தது, அப்போ தான் இது வந்தது. கிரிஃபைன்ற ப்ராஜெக்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் வரும், கொஞ்சம் எண்டில் வந்ததுனால பெரிய லெவலில் இது என்ன பண்ண முடியலன்னா புஷ் பண்ணி மேலே கொண்டுட்டு போக முடியல. அகெயின் கிரிஃபைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ ஏஜென்ட்டை பற்றி நான் பேசும்போதுமே இதுதான் நான் சொல்லியிருந்தேன், வீடியோவில் அது தெளிவாக சொல்லியிருப்பேன். இதெல்லாமே ஷார்ட் டைம் நேரேஷனை தான் பார்க்குறேன். லாங் டைமுக்கு இந்த நேரேஷன்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. 1 மாதம் 2 மாதத்தில் அது அப்படியே காணாமல் போயிடும், அப்படி தான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி தான் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் தான் கிரிஃபைனையும் பார்க்குறேன். இதுக்கும் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸோ, சோஷியல் சென்டிமெண்ட்ஸோ, இன்ஃப்ளூயன்சர்ஸ் எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு இது தகுதியான ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் ப்ராஜெக்ட் தான். இதுக்கும் வந்து 2 ஸ்டாருக்குள்ளே தான் கொடுப்பேன், 2 ஸ்டார் தான் கொடுப்பேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் பெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டில் நாங்களும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம், ஆனால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகலை. ஆனால் இது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெட்டுன்றது வந்து ரொம்ப லோவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 6-8 மாதத்தில் ஒரு 2-3 தடவை வந்து 1x 2xக்கு மேலே பம்ப் ஆகி போச்சு. ரொம்ப கீழே வரும் 2x மேலே போகும், ரொம்ப கீழே வரும் 2x மேலே போகும். மேபி அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒழிய இது பெரிய லெவலில் அதை எப்படி எதிர்பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல்ன்ற லெவலில் எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. நிறைய பேர் அப்படி தான் பேசினாங்க. அதுக்குள்ளே நிறைய ப்ராஜெக்ட்ஸை கொண்டுட்டு வந்தாங்க. விர்ச்சுவல்ஸ்குள்ளே எப்படி நிறைய ஒரு பெரிய எக்கோசிஸ்டமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸை உள்ளே பில்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பெட்டு வந்து ஆக்சுவலி என்னென்னா விர்ச்சுவல்ஸுக்கும் பெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, விர்ச்சுவல்ஸ் வந்து சொலானா பேஸ்டில் இருந்துச்சு. ஆனால் பெட்டுன்றது வந்து பேஸ் எக்கோ செயினில் கொண்டுட்டு வந்தாங்க. அது அப்புறம் பிஎன்பி செயினுக்கும் அதை சேஞ்ச் பண்ணாங்க, பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுன்றதுக்காக பிஎன்பிலையும் அதை கொண்டுட்டு வந்தாங்க, அந்த செயின்லையும். ஸோ அதனால் பேஸ் செயினில் இருக்கக்கூடிய விர்ச்சுவலாக இருக்கலாம் இது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணல. நல்ல ஹை ப்ரைஸ்லேருந்து ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வந்துருச்சு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ பெருசாக இல்லை. அந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பேசுகிறதா இருக்கட்டும். இதுக்கும் ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.2 to 2.3 ஸ்டார் தான் கொடுப்பேன். கிரியேட்டர் பெட்டுக்கு பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் எலிசா இப்போ பெரிய லெவலில் அது இல்லை, ஆனால் நிறையா யூஸ் ஆகுது. உள்ளுக்குள்ளே ட்விட்டருக்குள்ளே போனீங்கன்னா அந்த எலிசாவை பற்றி கேட்டோம்னா கேள்விக்கு பதில் கொடுக்குது, கிராக் மாதிரி. அது ஒரு ஏஐ ஏஜென்ட்டு தான். ஆனால் பெரிய லெவலில் இன்றைக்கி என்ன பண்ணலன்னா அது பெர்ஃபார்ம் பண்ணல. இனிமேலும் பண்ணுமா பண்ணாதான்றது பெரிய சந்தேகம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாருக்குள்ளே தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயாட் அப்படின்ற ஒரு டிக்கரில் இருந்துச்சு, VAIOTன்னு சொல்லிட்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து முன்னாடி வந்து டெலிகிராம்லலாம் லைவ் வாரம் வருவேன். ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் லைவ் இருக்கும். 9 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 2:30 மணி வரைக்கும் நடக்கும். அந்த டைமில் வந்து இந்த வயோட்டை பற்றி நிறைய முறை நான் பேசியிருக்கேன். அப்போ வந்து அந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸ் வந்து 43 பைசாவில் இருந்துச்சு. அங்கேருந்து கிட்டத்தட்ட ₹30 ₹35 வரைக்கும் போச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22 எண்டில் வந்து ஒரு ஏஐ பூம் வந்துச்சு. இது ஏஐ பேஸ்டு காயின். மெயினாக எதனால் அது போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஐபிஎம்மோட டைப்பில் இருந்தாங்க. குறிப்பாக ஐபிஎம் வாட்சன் இன்ஜின் ஒரு பர்டிகுலர் இன்ஜினில் ட்ரெயின் பண்ணுவதற்காக அதை கூட டைப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பர்டிகுலர் செல்லிங் பாயிண்ட் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 பைசாவில் இருந்தது. கிட்டத்தட்ட ₹35-40 வரைக்கும் அது போச்சு. ஒரு 100x வரைக்கும் 23 ஸ்டார்டிங்கில் 22 எண்டுலேருந்து 23 ஸ்டார்டிங்குள்ளே ஒரு 100x வரைக்கும் அது பண்ணது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்லாம் அங்கே இல்லை, எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பைரி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல பார்ட்னர்ஷிப்ஸ்லாம். அதுக்கப்புறம் கீழே வந்தது தான். இனிமேல் மேலே போகுமான்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த செல்லிங் பாயிண்ட்டே ஐபிஎம்ன்ற ஒரு பேர்
ப்ளஸ் ஐபிஎம் வாட்சன் என்ஜின்னு சொல்லிட்டு ஒரு பேர். இது 2 பேரும் வச்சுட்டு அந்த செல்லிங் பாயிண்ட்டை வச்சு அதை புஷ் பண்ணாங்க. ஆனால் இப்போ புஷ் பண்ணுறதுக்கு எந்த அதாவது அது மேலே உந்தி தள்ளுறதுக்கோ கேட்லிஸ்ட் மாதிரி எதுவும் இல்லாதனால இந்த ப்ராஜெக்ட்டும் பெருசாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கும் எவ்வளோ கொடுப்பேன்னா 2 ஸ்டார் தான் கொடுப்பேன். இப்போ பார்த்தது எல்லாமே ஏஐ ஏஜென்ட்ஸ் தான். இதில் நிறைய ஏஐ ஏஜென்ட்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஏஐ ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா ஐம் நாட் ஷுர். மேபி ஏஐ ஏஜென்ட்ஸ் அல்லது ஏஜென்டிக் ஏஐன்ற பர்டிகுலர் செக்டர் வந்து மூவ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அந்த அளவுக்கு பெருசாக என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு செக்டர் வந்து இதே ஏஐ ஏஜென்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய செக்டர் தான். இந்த செக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக்ஸ். ரொபோட்டிக்ஸ்னால் ஃபிசிக்கல் ரோபோ. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருந்தேன். இதுவும் ஒரு ஷார்ட் டேர்ம் நேரேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்ட்டு அப்படி தான் இதுவும் இருந்தது. ஸோ இதில் வந்து மார்க்கெட் லீடர்னு பார்த்தீங்கன்னா எந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம், ஹெச்என்டி. போன புல்லிலே இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்டில் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஏன்னா வந்து அவங்க நிறைய டைஅப்பு, மொபைல் பேஸ்டு, டீப்பின் பேஸ்டு, ரொபோட்டிக் பேஸ்டு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் செக்டருக்குள்ளே பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவுக்கு 3 ஸ்டார் வரைக்கும் கொடுக்கலாம். ஹீலியம்க்கு ஹெச்என்டின்ற டிக்கெட்டில் இருக்கும், ஹீலியம்க்கு கொடுக்கலாம். அதை தவிர நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியல. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பீக், பிஇஏக்யூ. இது வந்து ஆக்சுவலி வந்து இன்னும் ஒரு பெரிய ப்ராஜெக்டோட ஒரு சப் ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். க்ரஸ்ட்னு ஒரு ப்ராஜெக்டோட சப் ப்ராஜெக்ட் தான் இது. ஆனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து டீப்பின் செக்டரில் வந்து பெரிய லெவலில் இருக்காங்களே ஒழிய ரொபோட்டிக்ஸில் இது பெருசாக போகிறாங்களா என்னன்றது ஐம் நாட் தட் மச் ஷுர். ஏன்னா டீப்பின்னை பொறுத்தளவுக்கு பீக் பிஇஏக்யூன்ற டிக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ராஜெக்டாக இருக்குது. ஆனால் இது ரொபோட்டிக் செக்டருக்குள்ளேயும் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த ரொபோட்டிக் செக்டருக்குள்ளே பீக் என்ன பண்ணுறாங்கன்றது ஐம் நாட் ஷுர். மேபி அந்த செக்டர் சரியாக மூவ் ஆகாதனால ரொபோட்டிக்ன்ற செக்டர் வந்து உள்ளுக்குள்ளே ட்ரெண்ட் ஆகும்போது இவங்க ரொபோட்டிக்ஸ்னு இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள சில மாடிஃபிகேஷன்ஸ் அவங்க வெப்சைட்ஸில், அவங்க ஒயிட் பேப்பர்ஸில், அவங்களுடைய ரோட் மேப்ஸில் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்த மாதிரி தான் எனக்கு தோணுதை ஒழிய அவங்க ஆக்சுவலி ரொபோட்டிக்ஸ்குள்ளே இருக்காங்களா இல்லையான்றது பெரிய டவுட்ஃபுல்னஸ் தான். இதுக்கு நான் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா பீக்குன்ற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 2.8 ஸ்டார் வரைக்கும் கொடுப்பேன். அதுக்கு மேலே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஇஓடி. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இதெல்லாமே ஷார்ட் டைம் நேரேஷனில் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ரொபோட்டிக்ஸ் பற்றி பேசும்போது ஜியோட பற்றியும் பேசியிருந்தேன். அதே மாதிரி ஆக்கி, ஏயுகேஏ, இதுவும் ஷார்ட் டைம் நேரேஷனாக தான் சொல்லியிருந்தேன் அந்த ப்ராஜெக்ட்டு. இதுக்கப்புறம் டிஐஎம்ஓ, இதுவும் ஷார்ட் டைம் நேரேஷன் தான். பெரிய டைமில் போகுமான்னு தெரியாது. அப்போதைக்கு மேலே போச்சுன்னா விற்றுட்டு வெளியில் போயிடணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RISEன்னு இந்த ப்ராஜெக்ட்டும் அந்த பர்டிகுலர் எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா EMDR ஆக்சுவலி மாடுலர்ன்ற டிக்கரில் இருந்தது. கிட்டத்தட்ட 1x பண்ணிச்சு. அந்த டைமில் வந்து ஒரு $30 இருந்துச்சு, $60 வரைக்கும் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா $5 வந்துருச்சு. இனிமேல் அந்த $30 போகுமான்றது சந்தேகம் தான். ஸோ அதனால் இது எல்லாமே ஷார்ட் டைம் நேரேஷன் தான். அதேமாதிரி இன்னொன்று ட்ரஸ்ட், TRUSTன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுசாக வந்திருக்கு. ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னு கொஞ்சம் பார்க்கணும். இன்னும் அதிகமாக அதை பற்றி பார்க்கல. இவங்க என்ன பேரில் அந்த ட்ரஸ்ட்டுன்ற டிக்கர் இருக்குது. ஆனால் அவங்க பேர், கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா இன்ட்யூஷன் அப்படின்னு பேர். இன்ட்யூஷன்னு சொன்னால் உள்ளுணர்வு. ஸோ உள்ளுணர்வுன்னு சொன்னால் இப்போ நமக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா இது மாதிரி இருக்கலாமோ அப்படின்றது, இது மாதிரி நடக்க போகுதுன்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு வரும் இல்லையா, அதுதான் இன்ட்யூஷன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த இன்ட்யூஷனை வந்து இதில் என்ன பண்ண போகிறாங்க ஏஐலன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய போஸ்ட்டு, சோஷியல் மீடியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஃப்யூச்சரில் பண்ணுவாங்க, என்ன நினைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க தான் என்ன நான் அனுமானித்தது அந்த ப்ராஜெக்டை உள்ளே பார்த்ததில். இன்னும் நிறையா அதை பற்றி பார்க்கணும். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு பெரிய பம்ப் இருந்துச்சு இந்த ட்ரஸ்ட்ன்ற ப்ராஜெக்டில் இன்ட்யூஷன். ஏன்னா இப்போ தான் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறையா பார்க்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் தான் கொடுப்பேன். மேபி ட்ரஸ்ட்டுக்கு நான் எதுவும் ஸ்டார் கொடுக்குறதுக்கு தெரியல எனக்கு. என்ன போய் பார்க்கணும். அந்த நேமை மட்டும்தான் நான் பார்த்தேன். உள்ளுக்குள்ளே அந்த இன்ட்யூஷன்றதை வச்சு நான் சொல்கிறேன் ஒழிய அது உள்ளுக்குள்ளே பார்த்ததுக்கப்புறமா வி கேன் கெட் இன் டு தட் திங். அது என்ன, அது நல்ல ப்ராஜெக்டாக இல்லையான்றது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரொபோட்டிக் செக்டருக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ரொபோட்டிக்ஸ், அந்த ஃபிசிக்கல் ஏஐன்றது வந்து ரோபோன்னு சொல்லுவோம். அந்த ரோபோன்ற செக்டருக்குள்ள வந்து ஹீலியம் அண்ட் பீக்கை தவிர மற்றதெல்லாம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ப்ராஜெக்டாக எனக்கு தெரியலை. மற்றது எல்லாத்துக்குமே 2 ஸ்டாருக்கு கீழே தான் கொடுப்பேன். சிலதை ஃபெயில் ஆக்குவேன், சிலதை வந்து 2 ஸ்டார்னு கொடுத்து ஜஸ்ட்டு பாஸை மட்டும் போடலாம். தட்ஸ் இட். அடுத்த செக்டர் வந்து மீம்ஸ். மீம்ஸ் அப்படின்னாலே ஒரு ஜோக்குக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஸோ மீம் காயின்றது தனியாக இருக்குது, ஏஐ மீம் காயின்னே தனியாக இருக்குது. மீம் காயின்லேயே ஏஐ சம்மந்தப்பட்ட மீம் காயின் ஒரு செக்டர் இருக்குது. அதில் மார்க்கெட் லீடர் ஒரு காயின் இருக்குது. அந்த காயின் தான் வந்து நிறைய முறை நானும் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அந்த காயினில் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நான் சொல்லியிருக்கேன், ட்ரேட் பண்ணலாம் அந்த காயின்லன்ட்டு. அந்த காயினோட பேர் வந்து ஃபார்ட் காயின்.
FARTCOIN. இந்த காயினை பொறுத்தளவுக்கு சோஷியல் மீடியா இருக்கட்டும், சென்டிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓகேஷ் லெவல் தான். ரொம்ப சூப்பர்னு இல்லை, பிலோ ஆவரேஜும் கிடையாது, ஆவரேஜுக்கு கொஞ்சம் மேலே தான் சொல்லுவேன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு எப்பவுமே வந்து மீம் காயின்னு போயிட்டாலே வந்து அது ரிஸ்க் வந்து 100% நம்மளோடது. போகலாம், ஒன்றுமே இல்லாமலும் போகலாம். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு காயினே பார்த்தீங்கன்னா ஃபார்ட் காயின். அந்த காயினுக்கு என்னோடய ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுப்பேன். ஏன்னா அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காயின். அது மீம் காயினாலே எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, நான் அதிகமாக போகவும் மாட்டேன். அந்த செக்டரில் இருக்கிறதுல ஓரளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது, அப்பப்போ வாலடைலாக இருக்குது, ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்றதுக்காக அந்த காயின் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபிர், TIBBIR. இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காயின் தான். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுவாங்க. அதேமாதிரி ரிபிட்னு ஒன்று இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன இருக்கோ அதான் அது. இந்த 2 காயினுமே பார்த்தீங்கன்னா ஒரே செக்டருக்குள்ளே தான் வருது, ஒரே மாதிரியான காயின் தான். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இருக்கும். 1000x, இப்போ 5000x, 10,000x கிடைக்குன்ற மாதிரிலாம் நிறையா இன்ஃப்ளூயன்சஸ் அதை பற்றி பேசுகிறாங்க. பட் இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மீம் தான். ஸோ அதனால் இது உங்களோட விருப்பம் தான். இதுக்கு ஸ்டார் ரேட்டிங்கில் என்னால் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டர்போ. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெரிய லெவலில் மூவ் ஆச்சு, டர்போன்ற ப்ராஜெக்ட். அதே மாதிரி கோட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட், ACTன்னு ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து ஆக்சுவலி ஏதோ சர்ச் பேஸ் பண்ண ஒரு கிறிஸ்டியானிட்டி பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அது ACTன்றது. இந்த ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 கிட்டத்தட்ட $1.50 $1.25 வரைக்கும்லாம் போச்சு. அதாவது லாஸ்ட் அக்டோபர் நவம்பரில் பெரிய லெவலில் அது மூவ் ஆச்சு, ACTன்ற காயின். ஸோ இது எல்லாமே எப்போ மூவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த AI ஏஜென்ட்ஸ் மூவ் ஆகும்போது இந்த AI மீம்ஸும் சேர்ந்து மூவ் ஆச்சு. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு ரேட்டிங் கொடுக்கவே முடியாது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மீம் தான் அது. ஸோ அதுக்கு எப்படி ரேட்டிங் கொடுக்குறதுன்னு தெரியல, வரலாம் வராமலும் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AI16Z. ஆக்சுவலி இது ஒரு கம்பெனி, ஒரு லான்ச் பேடு அல்லது ஒரு இன்குபேட்டர் சர்வீஸ் பண்ணுறவங்க அல்லது ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அவங்க வந்து ஃபண்ட்ஸு கொடுப்பாங்க கிரிப்டோ கம்பெனிஸ்க்கெல்லாம். அது மாதிரி கம்பெனி பேரில் ஒரு டோக்கனை உருவாக்குனாங்க. இந்த டோக்கனும் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பெரிய லெவலில் மூவ் ஆச்சு. ஒரே டைமில் என்னென்னலாம் மூவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த AI16Z இருக்கட்டும், டர்போவாக இருக்கட்டும், கோட்டாக இருக்கட்டும், ACTயாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து விர்ச்சுவல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரே டைமில் பெருசாக பம்ப் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிட்லெஸ். ஒரு நடுவில் கூட என்கிட்ட ஒரு 2-3 லைவுக்கு முன்னாடி கூட 2 முறை லைவ்ல என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, சார் எப்படி சார்ன்ட்டு. நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் அகெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீம் காயின் தான். ஸோ அதனால் வந்து ரிஸ்க் இஸ் யோர்ஸ். இதுக்கு வந்து ரேட்டிங்ஸ்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது. எனக்கு ரேட்டிங் கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு காயின்னா ஃபார்ட்டு. அதுக்கு வந்து 3 ஸ்டார் கொடுக்கலாம். மற்றதுக்கெல்லாம் என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா ரேட்டிங் எதுவுமே தர முடியாது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா AI செக்டரில் இருக்கக்கூடிய காயின். இதில் நிறைய காயின் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ இது வந்து இந்த ரேட்டிங் கொடுக்குறது அல்லது இந்த அளவுக்கு இது போகும் போகாதுன்னு சொல்லலை. ஸோ ரேட்டிங்கை பொறுத்து நீங்கள் பாருங்கள். சொன்ன காயின்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ட்விட்டர் பேஜில் போய் அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜிட்டப் இருந்துச்சுன்னா ஜிட்டப்குள்ளே போங்க. அவங்களுடைய அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸு, டெக்னிக்கலாக ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களான்னு ஜிட்டப்பில் பாருங்கள். அதுக்கப்புறம் டிஸ்கார்டுக்குள்ளே போய்ட்டு என்னென்ன அப்டேட்ஸ் அவங்க தராங்க, எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்கன்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் புதுசாக ஃபண்ட்ஸ் ஏதாவது உள்ள ஃப்ளோ ஆகுதா, ஏதாவது புதிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் உள்ளே வராங்களா, புதிய இன்வெஸ்டர் உள்ளே வராங்களான்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க புதிய லிஸ்டிங் எதுவும் இருக்கா, ரோட் மேப், ஃபியூச்சர் ரோட் மேப் எதுவும் கொடுக்குறாங்களா, ரோட் மேப்பில் என்ன பண்ணுறாங்க, இது எல்லா விஷயத்தையும் பார்த்து முடித்த பிறகு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கலாமா, டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வேறு செக்டருக்கு அல்லது வேறு பர்டிகுலர் காயினுக்கு மூவ் பண்ணிக்கலாமா. என்ன காயின் இருக்கோ எடுத்த வேணா நெகட்டிவில் சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவில் சொல்லியிருக்காங்கன்னு உடனே டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அல்லது வேறு காயினை கொடுத்துட்டு இந்த காயினை வாங்கவும் முயற்சி பண்ணாதீங்க. இதை என்ன பண்ணாங்க, ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கக்கூடிய காயினை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூ இருக்க காயினை கொடுத்துட்டு வேறு ஏதாவது மூவ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு திங், நீங்கள் போய் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இதில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு திருப்தியாக இருந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்து நீங்கள் கன்வின்ஸ் ஆனால் மட்டுமே என்ன பண்ணுங்கன்னா யூ கேன் ஸ்வாப் ஆர் யூ கேன் சேஞ்ச் தோஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ். அவ்வளவுதான். இப்போதைக்கு நம்ம மேக்ஸிமம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் அதிகமாக எடுத்தேன். இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் விட்டு போயிருக்கலாம், மேபி அது நான் சரியாக கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் விட்டு போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, வில் டிஸ்கஸ். இதுக்கப்புறம் லைவில் வந்து இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு தான் சொல்லியிருந்தேன். இப்போ வீடியோவாக நான் போட்டேன். இதுக்கப்புறம் லைவ் போதும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் புகழ்.